இப்ப மங்கா எங்க இருக்காங்க மேடம்? குமுதம் ஹாஸ்பிட்டல்ல சஞ்சீவ். சரிங்க மேடம், நான் இப்ப உடனே அங்க வந்துடுறேன். சீக்கிரமா வாங்க சஞ்சீவ், நான் வெயிட் பண்றேன். எங்க போனாங்க இந்த மேடம்? காணுமே. அங்க இருக்காங்க. மேடம் இங்கேயா இருக்கீங்க? உங்களை எங்கெல்லாம் தேடுறது? என்னாச்சு மேடம் சீக்கிரம் வாங்க, டாக்டர் கையை பிடிச்சு உங்க அம்மா கடிச்சு வச்சுட்டாங்க. ஐயோ டாக்டர் கையா, வாங்க போலாம். இது மங்கவா இல்லனா கங்கவா? அபி எங்க போனா? அபி அங்க பாரு. வாங்கம்மா. என்ன அபி இங்க நிக்கிற? சும்மாதாம்மா, பாப்பாவை காத்தாட வச்சிருக்கலாம், நீங்க கூட்டிட்டு வந்தேன். நீ இவ்வளவு பெரிய கடன் சுமையில நிக்க உன் கொழுந்தனார் பொண்டாட்டி ஸ்ரீஜா தானே காரணம்? எல்லாம் எனக்கு தெரியும். ஜான்சி என்கிட்ட முன்னாடி இத பத்தி எல்லாம் சொல்லியிருக்கா. பாவம் அபி, நீ என் மேல பரிதாபம்லாம் படாதீங்க சுமதி அம்மா. எங்க வாழ்க்கை கூடிய சீக்கிரமே நல்லாயிடும், அந்த நம்பிக்கை எனக்கு இருக்கு. அந்த ஸ்ரீஜா என்ன வேரோட வெட்டி எறியணும்னு நினைக்கிறா. நான் வெட்ட வெட்ட வளர்ற விருட்சக மரமா வேரூனி வளர்ந்துகிட்டே இருப்பேன். நல்லவங்க நினைக்கிறது என்னைக்குமே நடக்கும் அபி. நீ நினைக்கிறதும் கண்டிப்பா நடக்கும், கவலைப்படாத. உன்னை அழிக்க நினைக்கிற அந்த ஸ்ரீஜா ஒரு நாள் உன் காலடியில வந்து விழுந்து உன்கிட்ட அவ பண்ண பாவத்துக்காக மன்னிப்பு கேப்பா பாரு. வர்மா மட்டும் நான் பேசின டீலுக்கு ஒத்துக்கிட்டா கூடிய சீக்கிரம் நீங்க சொன்னது நடக்கும் சுமதி அம்மா. அதெல்லாம் கண்டிப்பா ஒத்துக்குவாரு, நீ கவலைப்படாத. சரிம்மா, நான் கிளம்புறேன். நான் ஏமா அதுக்குள்ள கிளம்புற? இல்லம்மா, சஞ்சீவ் இன்னும் கொஞ்ச நேரத்துல வந்துருவான். அவன் வரத்துக்குள்ள சாப்பாடு ஏதாவது நான் சமைக்கணும்ல, அதுக்குதான். என்ன பாப்பா, நாளைக்கு வந்து அம்மா உன்னை பாக்கட்டுமா? இந்தாங்க. வர்மா மேனேஜர் எதுக்கு எனக்கு கால் பண்றாரு? ஹலோ. என்னம்மா நீ வர்மா சார் கிட்ட அப்படி பேசிட்ட? எப்படி பேசின? உன்கிட்ட கடனை கட்ட 5 கோடி பணம் இல்லைன்னு தெரிஞ்சும் உன்னை மன்னிச்சு விட அவர் நினைச்சு உனக்கு ஒரு சாய்ஸ் கொடுத்தா நீ அவர்கிட்டயே டீல் பேசியிருக்க. இப்ப என்ன சார் சொல்ல வரீங்க? இப்ப உடனே வர்மா சாருக்கு ஃபோன் பண்ணி என்ன மன்னிச்சிடுங்க சார், பதட்டத்துல தெரியாம உங்களை இழுத்து பேசிட்டேன், இனிமே இப்படி பண்ண மாட்டேன், எனக்கு இந்த டீல் எல்லாம் வேணாம்,
நீங்க சொன்னதுக்கே நான் ஒத்துக்கிறேன்னு சொல்லுமா, அதான் உனக்கு நல்லது. இத நீங்களே சொல்றீங்களா இல்ல வர்மா சார் உங்களுக்கு என்ன இப்படி ஃபோன் பண்ணி சொல்ல சொன்னாரா? என்னம்மா இப்படி பேசிட்டு இருக்க? வர்மா சாரு என்கிட்ட எதுவுமே சொல்லல. உன் மேல இருக்கிற அக்கறையில தான் நானாதான் உனக்கு கால் பண்ணி பேசுறேன். உங்க ஃப்ரீ அட்வைஸுக்கும் முன்ன பின்ன தெரியாதவங்க மேல நீங்க காட்டுற அக்கறைக்கும் ரொம்ப நன்றி சார். நான் என் முடிவுல இருந்து மாற போறதில்ல. இப்படி எடுத்தோம் கவுத்தோன்னு எல்லாம் பேசாதம்மா. உன் மேல உள்ள கோவத்துல வர்மா சார் உன் ஹஸ்பண்ட் மேல கம்ப்ளைண்ட் கொடுத்து உன் ஹஸ்பண்ட நாளைக்கு ஜெயிலுக்கு அனுப்பிட்டாருன்னா அப்புறம் ஒண்ணுமே பண்ண முடியாதுமா. அத பத்தி எல்லாம் நீங்க கவலைப்படாதீங்க சார். என் சஞ்சீவ் ஜெயிச்சு கம்பெனி முதலாளி ஆக போறானா இல்ல ஜெயிலுக்கு போறானான்னு நான் பாத்துக்கிறேன். நீங்க போன வைங்க. அபி அபி இருமா. ஏமா சொன்னா கேளுமா. என்ன பாப்பா, நான் பேசினது சரிதானே? சரிதான் சொல்றியா? நம்பிக்கையா இரு அபி, நீ நினைச்சது நடக்கும். வரேம்மா. ம். வரேன் பாப்பா. வாங்க மேடம் வாங்க. உங்க அம்மா பண்ண வேலையை பாத்தீங்களா? எப்படி கடிச்சிருக்காங்க பாருங்க. ஐயோ மா, ஸ்ரீஜா, யாரோ கடிச்சிட்டாங்கன்னு சொல்றாங்களே, என்னாச்சு? அம்மா நீ சரியாயிட்டியா? என்ன டாக்டர், எங்க அம்மா என்ன கண்டுபிடிக்கிறாங்க, ஸ்ரீஜான்னு சொல்றாங்க. அப்ப நார்மல் ஆயிட்டாங்களா? ஆமா, அவங்களுக்கு கொடுத்த ஷாக் ட்ரீட்மெண்ட்னால அவங்க நார்மல் ஆயிட்டாங்க. இந்த ட்ரீட்மெண்ட் கொடுக்கும்போது அப்பதான் என் கையை கடிச்சு வச்சுட்டாங்க. என்ன? அம்மா நீ நல்லா இருக்கல? ஏய், எனக்கு என்னடி ஆச்சு? நான் எப்பவும் போலதான் இருக்கேன், நல்லதா இருக்கேன். உன்னை நார்மலா பார்த்ததுக்கு அப்புறம் தாமா எனக்கு நிம்மதியாவே இருக்கு. என்னடி? ஸ்ரீஜா, அவசரப்படாதீங்க. இன்னும் உங்க அம்மா முழுசா கியூர் ஆகல. அவங்க மூளையில வயரிங்ல ப்ராப்ளம் இருக்கு. வயரிங்கா? என்ன நம்ம பாக்குற டாக்டர் ஒருத்தர் கூட டாக்டர் மாதிரி பேச மாட்டேங்கிறாங்க. நேத்து என்னமோ கார் மெக்கானிக் மாதிரி பேசிச்சு, இப்ப என்னடானா வயரிங் அது இதுன்னு பேசுது. ஒன்னும் புரியலையே. உங்க அம்மாக்கு முன்னாடி மாதிரி அரை மணி நேரத்துல மறக்கலனா கூட மொத்தமா மறந்துருவாங்க. ஐயோ, அப்போ நான் செத்தனா? டோன்ட் வெரி, கொஞ்ச நேரத்துல சரியாயிடுவாங்க. ஏன் டாக்டர், எங்க அம்மா எப்பதான் கியூர் ஆவாங்க? இப்போதைக்கு எதுவும் சொல்ல முடியாது, ஆனா கண்டிப்பா கியூர் பண்ணிரலாம். ரெகுலரா அம்மாவை கூட்டிட்டு வாங்க. உங்க அம்மா மூளையில இருக்க ஒயரிங்கா? ப்ராப்ளம் என்னன்னு கண்டுபிடிச்சு நான் டேப் அடிச்சு விட்டுறேன். ஏய், என்னடி இந்த பொம்பளைய மூளையில டேப் போட்டுறேங்கிறாங்க? என் மூளை என்ன ஸ்விட்ச் போர்டாடி? ஏய், இந்த பொம்பளைய பார்த்தா எனக்கு பயமா இருக்குடி. வாடி போயிடலாம். ஐயோ அம்மா, பொம்பளை நல்லா சொல்லக்கூடாது, அவங்க டாக்டர். ஸ்ரீஜா, நான் உன்னை சொல்ல மறந்துட்டேன். எனக்கு எப்படி தெரியுமா அடிபட்டுச்சு? அபி குழந்தை என்ன பார்த்து சிரிச்சுதுடி. நான் பயந்து போயிட்டு கரண்ட் பாக்ஸ்ல கை வச்சிட்டேனா, அதுல சாக்கடிச்சிருச்சு எனக்கு. சரி, யார் அபி? இவ குடும்ப கதையை கேக்குற மாதிரி டவுட்லாம் கேக்குறா. இல்ல அபி குழந்தைன்னு சொன்னீங்களே, அதுதான் கேட்டேன். அபி குழந்தையில ஆயா குழந்தையில கவனரு. ஐயோ டாக்டர், அது எதுவுமே இல்ல. எங்க ஏரியால நாய் தொல்லை அதிகமா இருக்கு. அத புடிக்கிறதுக்காக நாய் வண்டி வந்தது. நாயை புடிச்சு தரேன்னு அந்த நாய் பின்னாடியே ஓடி ஈபி பாக்ஸ்ல விழுந்து ஷாக் அடிச்சிருச்சு. அப்பல இருந்து இப்படி ஆயிட்டாங்க. என்ன ஸ்ரீஜா? மா, உனக்கு எதுவும் தெரியாது, சுமாரு. ஸ்ரீஜா, அந்த அம்மாவே நாய் கடிச்சிருச்சுன்னு நினைக்கிறேன். சீக்கிரமா நம்ம இங்கிருந்து போயிடலாம். வா வா வா. வரேன் டாக்டர். பில்ல நான் போயிட்டு செட்டில் வாங்கம்மா. பண்ணிடுறேன்.
பாத்தியாமா, ம், ஆமா. ஜான்சி தான் தலையில அடிபட்ட மங்காவ ஹாஸ்பிட்டல் அட்மிட் பண்ணிருக்கா. ம். வா, கதவு மூடு. அப்படின்னா சஞ்சீவ் மங்காவை பாக்குறதுக்கு இன்னும் கொஞ்ச நேரத்துல இங்க வந்துருவான். ஏன் ஸ்ரீஜா, சஞ்சீவ்க்கு அவன் குழந்தை இருக்கிற இடம் தெரிஞ்சு போச்சா? இல்லம்மா, எனக்கு அப்படி தோணல. சஞ்சீவுக்கு குழந்தை இருக்கிற இடம் தெரிஞ்சா அவையே இவள பார்க்க வரணும். ஆ. ஏய் ஸ்ரீஜா, அங்க பாரு சஞ்சீவ் வரா. வா வா வா, போய் ஒளிஞ்சுக்கலாம். ஓ வா. வாங்க சஞ்சீவ். உங்க பாப்பா எங்க இருக்குன்னு எனக்கு தெரியும், கவலைப்படாதீங்க. உங்க போன் நம்பர் என்கிட்ட கொடுத்துட்டு உடனே போய் நீங்க இழந்த பணத்தை திரும்ப கொண்டு வந்துருங்க. உங்க பாப்பாவை நான் கொண்டு வரேனா? மங்கா நிலைமை எப்படி ஆயிடுச்சு? எடுத்துட்டு ஃபோன் பண்றேன்னு போனா இப்ப எப்படி படுத்திருக்கா? மங்காக்கு மட்டும்தான் என் பாப்பா இருக்கிற இடம் தெரியும். இப்ப எப்படி என் பாப்பா இருக்கிற இடத்த தெரிஞ்சுக்க போறான்னு எனக்கு தெரியல. சஞ்சீவ், கவலைப்படாதீங்க. கங்கா கண் முடிச்சுட்டா உங்க குழந்தை இருக்கிற இடம் தெரிஞ்சிடும். ஆனா எப்போ கண்டுபிடிப்பாங்கன்னு டாக்டர் ஏதாவது சொன்னாங்களா? சரியா சொல்ல முடியாது. கங்கா எப்ப வேணா கண்ணு முடிக்கலாம். ஒரு நாள் இல்ல, ஒரு வருஷம் கூட ஆகலான்னு சொல்லிருக்காங்க. மேடம், நீங்க எனக்கு ஒரே ஒரு ஹெல்ப் பண்ணணும். சொல்லுங்க சஞ்சீவ், என்ன ஹெல்ப் வேணாலும் பண்றேன். மங்கா ஹாஸ்பிட்டல்ல இருக்கிற விஷயம், பாப்பா பத்தின விஷயம்னு எதுவுமே அபிக்கு தெரிய வேண்டாம். ஸ்ரீஜா, நீ சொன்னது சரிதான். சஞ்சீவுக்கு அவன் குழந்தை இருக்கிற இடம் தெரியல இன்னும். ஏன் அன்னைக்கு மாதிரியே சொல்றீங்க? இல்ல, என் பாப்பா இருக்கிற இடம் தெரிஞ்சிருச்சுன்னா கூட பரவாயில்ல. நமக்கே பாப்பா எங்க இருக்குன்னு சரியா தெரியாத போது இந்த பிரச்சனையை அபிகிட்ட சொல்லி, ஏற்கனவே ரொம்ப கஷ்டப்பட்டு இருக்கா எங்க பாப்பாவை பிரிஞ்சு, இன்னும் கஷ்டப்படுத்தணுமா அவளை? அதான். சரி சஞ்சீவ், நான் அபிகிட்ட எதுவும் சொல்லல. ரொம்ப தேங்க்ஸ் மேடம். சஞ்சீவ், கங்கா கோமால இருக்காங்க, நீங்க கவலைப்படாதீங்க. உண்மையை மறைக்கிறது ரொம்ப கஷ்டம். அதை கண்டுபிடிக்கிறதுக்கு 1000 வழி இருக்கு. சரியா யோசிச்சா எல்லாமே சாத்தியம்தான். இதத்தான் எங்க போலீஸ் ட்ரைனிங்ல அடிக்கடி சொல்லிட்டே இருப்பாங்க. அதேதான் இப்போ நான் உங்ககிட்ட சொல்லிட்டு இருக்கேன். யூ டோன்ட் வரி. நீங்க முயற்சியை மட்டும் கைவிடாதீங்க சஞ்சீவ். கண்டிப்பா ஒரு நாள் உங்க குழந்தை உங்க கையில இருக்கும். நானும் என்னால முடிஞ்ச ஹெல்ப்ப உங்களுக்கு பண்றேன். சீக்கிரமா மங்காவை கண்முழிக்க வச்சு என்ன பண்ணணுமோ அதை பண்றேன். மங்கா கண்ணு முழிக்கவே கூடாது. அதுக்கு நாம ஏதாவது பண்ணியே ஆகணும். சரி, நான் அப்ப கிளம்புறேன் மேடம். ஓகே சஞ்சீவ், நானும் டாக்டர் பார்த்துட்டு கிளம்புறேன். ஓகே. வா 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 வா. சஞ்சீவ் பசியோடு வருவான்.
அவன் வரத்துக்குள்ள அவனுக்கு பிடிச்ச தக்காளி சட்னியும் பண்ணி வச்சிடலாம். சஞ்சீவ் வந்ததும் தோசை ஊத்திக்கலாம். அம்மா. ஹலோ அம்மா. சஞ்சீவ் எங்கப்பா இருக்க? நான் வெளியே போயிட்டு இருக்கேம்மா. என்னாச்சு, எது கேக்குறீங்க? என்னன்னு தெரியலப்பா. நீ கோவில்ல வந்து என்ன பாக்குறேன்னு சொன்னதுல இருந்து வராம இருக்கிற. எனக்கு அபியையும் உன்னையும் பாக்கணும் போல இருக்குப்பா. என்னாச்சுமா, ஏதாவது பிரச்சனையா என்ன? பிரச்சனையெல்லாம் ஒண்ணும் இல்லப்பா. ரொம்ப நாளா உன்னை பாக்கலையே, அதான் திடீர்னு உன்னை பாக்கணும் போல தோணுது. நான் உடனே உன்னையும் அபியையும் பாக்கணும்பா. நீ உடனே என்ன பார்க்க வா சஞ்சீவ். இல்லம்மா, நான் இப்போ ஒரு விஷயமா வெளியே போயிட்டு இருக்கேம்மா. நான் உன்னை தேடி வந்துட்டேனேப்பா. இப்ப உன்னால என்ன பார்க்க வர முடியாதா? தேடி வந்துட்டீங்களா? சரி, இப்போ எங்க இருக்கீங்க? அது நான் எங்க இருக்கேன்னு சரியா சொல்ல தெரியலப்பா. அம்மா, நீங்க சரி, கூட யாராவது வந்திருக்காங்களா? நான் உன்னை பார்க்க கிளம்பி வந்தது அங்க யாருக்கும் தெரியாது. சொன்னா கூட்டிட்டு போக மாட்டாங்கன்னு யார்கிட்டயும் சொல்லாம வந்துட்டேன். நான் தங்கி இருக்கிற அட்ரஸ் எப்படிமா உங்களுக்கு தெரியும்? அது முன்ன ஒரு நாள் சந்தோஷ் கிட்ட உன் வீட்டை பத்தியோ நீ தங்கி இருக்கிற ஏரியா பத்தி என்கிட்ட சொன்னான். அத நம்பி நானும் கிளம்பி வந்துட்டேன். ஆனா இங்க வந்ததுக்கு அப்புறம் எனக்கு தெரிஞ்ச விவரத்தை சொல்லி இங்க விசாரிச்சு பார்த்தா யாருக்கும் எதுவும் தெரியலப்பா. என்னம்மா நீங்க, உங்களுக்கு எங்களை பார்க்கணும்னு சொல்லியிருந்தா நானும் அபியும் உங்களை வந்து பார்த்துருப்போம்ல. சரி, அதை விடு. இப்ப நீ எங்க இருக்கன்னு சொல்லு, நான் வரேன். அம்மா, நீங்க இருக்கிற இடத்துல தான் நானும் இருக்கேன். இங்கம்மா. எங்கப்பா? இங்க பாருங்கம்மா, இதோ வரேன். அங்க போனேன். சஞ்சீவ். அம்மா. எப்படிப்பா இருக்க? உன்னை பார்த்து எவ்வளவு நாள் ஆச்சு. என்னடா முகம் எல்லாம் காயமா இருக்கு. நீ மும்பைக்கு போய் பாக்ஸிங்ல கலந்துகிட்டத பத்தி ஏன்டா என்கிட்ட சொல்லவே இல்ல? இல்லம்மா, நீங்க வருத்தப்படுவீங்கன்னு தான் நான் சொல்லல. சரி, ஏம்மா இப்ப கிளம்பி வந்தீங்க? எனக்கு என்னமோ உங்க 2 பேரையும் பார்க்கணும்னு தோணுச்சுப்பா. அதான் கிளம்பி வந்துட்டேன். என்ன சீக்கிரமா வீட்டுக்கு கூட்டிட்டு போறியா? எனக்கு அபிய பார்க்கணும்பா. அந்த சின்ன வீட்டுக்கு அம்மாவை எப்படி கூட்டிட்டு போறது? வீட்டை பார்த்தா அம்மா இங்கேயா இருக்கான்னு நினைச்சு கவலைப்படுவாங்களே. என்னப்பா யோசிக்கிற? இல்லம்மா, நம்ம கோயிலுக்கு போலாம். நான் அபி அங்க வர சொல்றேன். நீங்க அபி அங்க வச்சு பாருங்களேன். ஏன்பா, நான் உன் வீட்டுக்கு வந்தா என்ன, வரக்கூடாதா? இல்லம்மா, வேணாம்மா. நாங்க வேற வீடு எடுத்ததுக்கு அப்புறம் உங்களை கண்டிப்பா கூட்டிட்டு போறேன். ஏன்பா, வீடு சின்னதா இருக்கே, அம்மாவை எப்படி கூட்டிட்டு போறதுன்னு யோசிக்கிறியா? போடா பைத்தியக்காரா. வீடு எப்படி இருக்குங்கிறது முக்கியம் இல்ல, அந்த வீட்ல நம்ம சந்தோஷமா இருக்குமா இல்லையாங்கிறதா முக்கியம். நம்ம வீடு கடல் மாதிரி பெருசா இருந்து என்னப்பா பிரயோஜனம்? ஆனா அந்த வீட்ல சந்தோஷம் நிம்மதி எதுவுமே இல்லையே. இப்ப என்ன, உன் வீட்டுக்கு என்ன கூட்டிட்டு போறியா இல்லையா? சரி, கூட்டிட்டு போறேம்மா. சரி, வாங்கம்மா போலாம். வீடு எங்க பாருக்கு? இங்க பக்கத்துல தான் இருக்கு, வாங்க சரி, போலாம். வா.
அபி, வா சஞ்சீவ். என்ன இவ்ளோ நேரம்? ஒரு முக்கியமான வேலையா இருந்தேன், அதான் இவ்வளவு லேட் ஆயிடுச்சு. அபி அபி